வெல்கம் டு மோஸ் ஆர்ட்ஸி. இன்றைக்கி நம்ம சேனலில் சார்கோல் பென்சில்ஸ் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் தான் நான் இன்றைக்கி ட்ரா பண்ணுறேன். சிம்பிளாக ஒரு கிராஃபைட் பென்சிலை வச்சு ஸ்கெட்ச் பண்ணிட்டு நீடட் எரேசர் இருக்குல்ல அதை வச்சு நான் லைட் பண்ணிக்கிறேன். எரேசர் வச்சு லைட் பண்ண பிறகு சார்கோல் பென்சில் வச்சு நான் அது மேலே ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் போர்ஷன் தனியாக, ஷேடோக்கு தனியாக, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். எடுத்தோன்னே டார்க்கர் போர்ஷன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நியூட்ரல் சார்கோல் பென்சில் இருக்கும், அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக பேஸ் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேம்லின் பிராண்ட் சார்கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நியூட்ரல், சாஃப்ட், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். இது நான் இப்போ நியூட்ரல் எடுத்திருக்கேன். நியூட்ரல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஹார்டு ரொம்ப லைட்டாக இருக்கும். சாஃப்ட் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் பண்ணுறதுக்காக நியூட்ரல் பென்சில் வச்சு தான் நான் பண்ணுறேன். எவ்வளோ லைட்டாக பண்ணுறேன்னு பாருங்கள். ஹைலைட் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஷேட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். சார்கோல் மீடியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் தான். நம்ம கையில் வச்சு பிளெண்ட் பண்ணால் கூட அது ஈஸியாக ரொம்பவே அழகாக பிளெண்ட் ஆகும். ஃபஸ்ட் லேயர் பண்ணி முடிச்சோடனே செகண்ட் லேயருக்கு நான் சாஃப்ட் பென்சில் சொல்லியிருந்தேன்ல, அதில் தான் நான் அடுத்த லேயர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெளியே ஸ்மஜ் ஆனதெல்லாம் நான் நீடட் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிஷ்யூ யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், கையை வச்சு பிளெண்ட் பண்ணாவே அது அழகாக பிளெண்ட் ஆகுது. பிளெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஹைலைட் போர்ஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஹைலைட் தட்டி திருப்பி நீடட் எரேசர் இருக்குல்ல, அதை வச்சு திருப்பி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த எரேசர் ஃபுல்லாக அது எரேஸ் ஆகாது. பட் ஆனால் அந்த போர்ஷனை ஸ்பெசிஃபிக்காக நம்ம லைட் பண்ணுறதுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கே எடுத்தோன்னே டார்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லேயர் பை லேயர் பில்ட் பண்ணால் அது பார்க்குறதுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லேயர் பண்ணியாச்சுல்ல, 2 லேயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி டார்க்கர் வேல்யூ பார்த்துலன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த சாஃப்ட் பென்சிலை வச்சு இன்னொரு லேயர் நான் பில்ட் பண்ணுறேன். எகெயின் ஹைலைட்ஸ்க்கு அந்த நீடட் எரேசர் இருக்குல்ல, அதை வச்சு திருப்பி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணுறப்ப அந்த ஷேடோவும் அந்த ஹைலைட் போர்ஷனும் மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்குல்ல, அதை வச்சு மர்ஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹைலைட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எரேசர் வச்சு திருப்பி யூஸ் பண்ணி நான் ஹைலைட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிருக்கும் சார்கோல் அங்கங்கே. அதெல்லாம் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம காஸ்ட் ஷேடோ தரணும். இது அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ கீழே விழுகும்ல, அதுதான் காஸ்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதையும் நான் இப்போ போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆப்பிள் நல்லா 3D லுக்கில் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.